வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு சைபர் பட்ச். அதாவது ரீசெண்ட்னு சொல்றதை விட வித்தின் அ மந்த் ஆர் கொஞ்சம் ஃபியூ, அதாவது ஒரு டிசம்பர் மாசத்துலேயே வச்சுக்கோங்களேன், அப்போ நடந்தது தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இவன் லேட்டாக போடுறானேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இப்போதான் வந்து இதை பற்றி தெரிஞ்சுது. அண்ட் இந்த டேட்டா பேஸில் என்னோட டேட்டா போயிருக்குன்றது நான் இன்னைக்கு தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதுவும் எப்படி அப்படின்னா, ஹாவ் ஐ பின் பாண்ட்ற சைட் மூலியமாகவும் இந்த விஷயத்து மூலியமாகவும் ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு டார்க் வெப், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு இந்த இப்படி ஒரு லிங்க் ஒன்று கிடைச்சிது. இந்த பிரெட்ஸில் வந்து இந்த ஒரு ஆனியன் வெப்சைட், அதாவது டார் அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக் ப்ரௌசர்ஸில் மட்டும் யூஸ் பண்ண கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷனோட இந்த ஒரு சைட் கிடைச்சிது. இதில் வந்து நான் ஃபோனில் வந்து நான் அதை இது பண்ணி பார்க்கும்போது, என் நம்பர் சர்ச் பண்ணும்போது என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து டேட்டா பேஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டான் ஆஃப் டெவில்ன்ற இந்த பர்டிகுலர் யூசர்ல இருந்து தான் இந்த விஷயங்கள் வந்து போயிருக்கு. இவங்களோட கணக்குப்படி டிசம்பர் 2023லயே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லாரவல் ஃப்ரேம் ஒர்க்ன்ற ஒரு விஷயத்தினால வந்து இதாயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்ஸ் பில்ட் பண்றவங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு லாரவல் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிஹெச்பி யூஸ் பண்ணி உங்களால வெப்சைட் பில்ட் பண்ணும்போது இந்த லாரவல் ஃப்ரேம் ஒர்க்ன்ற விஷயங்களை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால வெப்சைட்ஸ் வந்து பில்ட் பண்ணவும் முடியும். இட்ஸ் அன் பில்டிங் ஃப்ரேம் ஒர்க். இந்த வல்னரபிலிட்டின்னு வந்து எக்ஸ்போஸ் பண்ணது மூலியமா நிறைய பேரோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து போயிருக்கு. மொத்தம் 200 GB மேலே வந்து டேட்டா வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 CSV ஃபைல்ஸ் கிட்ட மேபி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் போல. இங்கே 789 கொடுத்துருக்கு. பட் இந்த அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணவங்க யார் அப்படின்றதுக்கு அப்புறமும் ஒரு சாம்பிள் டேட்டாவும் ஒன்று வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிள் டேட்டா தான் இங்கே இருக்கு. ஸோ அவங்களோட பேர், அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கும் போல, பாஸ்வேர்ட் ஹேஷ் உட்பட. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ஹேஷை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணாங்க. இன்கேஸ் அவங்கள்ட்ட அந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட்டில் அந்த பாஸ்வேர்டு இருந்ததுன்ற பட்சத்தில் அவங்களால அந்த பாஸ்வேர்டையும் கிராக் பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து இவ்வளோ டேட்டா இருக்குங்கும் போது அவங்கள்ட்ட 200 GB ஆஃப் டேட்டா இருக்குன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் வந்து 2 விஷயத்தில் பார்த்தேன்னு சொன்னது. ஒன்று இதில் பார்த்தேன், அதில் என்னோட டேட்டாஸ் வந்து நிறைய இருந்தது. பாஸ்வேர்ட் ஹேஷ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. பட் இப்போ இந்த ஆனியன் சைட் வந்து ஒர்க் ஆகலை. அதாவது டார் ப்ரௌசரோ இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரௌசர் விஷயமோ, உதாரணத்துக்கு இந்த டாட் ஆனியன்னு சொல்கிறேன்ல, ஸோ இதை சப்போர்ட் பண்ணுற ப்ரௌசர்ஸில் ஆக்சஸ் பண்ணும்போது இப்போ இது ஒர்க் ஆகலை. மேபி அவங்க அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம் அந்த சைட்டை. ஸோ நான் வந்து இதை பெட் ஃபாரமில் வந்து பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து இருந்தது. அவங்களோட ஃபார்மெட் அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்றது முதற்கொண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து இதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சேம் திங் தான் நினைக்கிறேன். இதுவும் அதுவும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா ஆமாம், இதுவும் அதுவும் ஒன்று தான். ஸோ இந்த 2 ஃபைலும் ஒன்று தான். பிரெச் ஃபாரம்ஸில் இந்த மாதிரி ஒரு யூசர் இருக்காங்கன்றது மூலியமாக தான் எனக்கும் தெரிஞ்சுது. ஸோ இந்த யூசர் ஐடி தான் வந்து இதை ஹேக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபார்மில் வந்து விட்டது. ஸோ இந்த மாதிரியும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எவ்வளோ டேட்டா போயிருக்குன்றது வந்து தெரியல, சொல்ல முடியாது. நம்ம கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு உட்பட எல்லாமே கூட போயிருக்கலாம். நிறைய விஷயங்கள் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பேஸ் பண்ணி பிளாக்ஸும் நிறைய இருக்கு. பட் இப்போதான் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சைட் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் தான் வந்து நிறைய டேட்டா பேசஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ தேவையில்லாமல் இந்த டேட்டா பேஸ்லலாம் போய் நோண்டாதீங்க. நீங்கள் ஏன் நோண்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி கேட்டிங்கன்னா, நான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். நீ எப்படி வந்து சர்வ் பண்ணுன்றது தெரியும். ஸோ அதனால நான் வந்து ஈஸியாக சர்வ் பண்ணுறேன். பட் இதை பற்றி எந்த விதமான ஐடியாவும் இல்லைனா தயவுசெய்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறன்ற பேரில் ஏதாவது ஒரு மேல்வேர் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நான் இதையே வந்து நான் ஸ்கேன் பண்ணி தான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா வைரஸ் டோட்டல் யூஸ் பண்ணுவேன். அதில் மோஸ்ட்லி வந்து ஸ்கேனில் வந்து தெரிஞ்சிடும். பட் அதையும் பைபாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்துல இருந்து நீங்கள் ஒரு கேஸ் உங்களோட ஹாத்வே அக்கௌண்ட் நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்கள் அந்த ப்ராட்பேண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்கள் இமெயில் ஐடி வந்து பிரச்சா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாவ் ஐ பி பாயிண்ட் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைட்டில் வந்து உங்கள் இமெயில் ஐடி போடுறது மூலியமாக உங்களால் உங்களோட அக்கௌண்ட் வந்து பிரச்சா இருக்கான்னு தெரிஞ்சிடும். நான் இதுலேயும் செக் பண்ணேன், என்னோட ஐடி இதுலேயும் பிரச்சா ஆயிருந்தது. ஆக்சுவலா இதுவே லேட் தான். நான் ரெகக்னைஸ் பண்ணதே ரொம்ப லேட் தான். ஏன்னா இது 1 மந்த் கிட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், இது நடந்தே 1 மந்த் இருக்கும். நான் இப்பதான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மாத்திடுங்க. அப்படியே வந்து நீங்க வேற ஏதாவது செக்யூரிட்டி ஃபீச்சர்னா உங்களோட மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், உதாரணத்துக்கு கூகுள் அத்தன்டிகேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்றது மூலியமா நீங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டேட்டா வந்து எங்கேயும் லீக் ஆகாமல் இல்லை வேற யாரும் உங்கள் டேட்டா வந்து இம்பர்சனேட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா டேட்டா பேஜ் வந்து ஹேட்பே சைட்லேருந்து நடந்திருக்கு. ஸோ அந்த நான் வந்து நோட்ஸ் எடுத்தேன் என்ன நடந்துச்சுன்றதுக்கு. இட் வாஸ் லைக் 2 ஃபைல் வந்து வந்திருக்கு. நார்மலாக டேட்டா பிரச்சானது, அதாவது கஸ்டமர் டீட்டெயில்ஸ் மட்டும் போன மாதிரி, பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இது மாதிரியும், அவங்களோட நம்பர், ஆதார் காப்பீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபைல் ஒன்று வந்து இதாயிருக்கு. 214 ஜிபிஸ்க்கு, அதான் சொன்னல 200 ப்ளஸ் டேட்டா, 200 ஜிபிஸ் ப்ளஸ் டேட்டா அண்ட் 800 ஃபைல்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்து வந்து போயிருக்கு. என்னதாவது டெலீட் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் வந்து அவங்களுக்கு இதான்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஹேட்வே வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹேட்வே சைட்லேருந்து எனக்கு எந்த விதமான ஒரு மெயிலோ இல்லை இந்த டேட்டா பேஸ் பற்றி எதுமான ஒரு கிளாரிஃபிகேஷனோ வரல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஏதாவது உங்களோட கருத்து இல்லை இந்த மாதிரி வந்து நீங்களும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை வந்து கீழே போடுங்க. ஐ மீன் இந்த பிரிட்ஜில் வந்து உங்களோட டேட்டாவும் போயிருக்குன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தப்பாக இருக்குது, இல்லை ஏதாவது வந்து வீடியோ பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதை வந்து ரெஃபரன்ஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா நானே வந்து லிங்க்டின் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ஸில் நிறைய இருக்கிறதுல பார்க்கும்போது இந்த மாதிரி ஹேட்வேலேருந்து பிரச் ஆகிருக்குன்றது வந்து தெரிஞ்சுது. ஸோ என்னோட சைட்லேருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்க்கறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இன்னும் நிறைய வேணும்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் அதை வந்து சிம்பிளாக, அதே நேரம் வந்து எந்தவித டீட்டெயிலும் மிஸ் ஆகாத மாதிரி அதை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.